காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். இப்போ ஜடேஜா வந்து சிஎஸ்கே விட்டு ஆர்ஆர் காமிச்சிட்டாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ எனக்கு புரிஞ்ச வரைக்கும் இது நல்ல டீல் தான். ஸோ ஜடேஜா ஆல்ரெடி இயர்ஸ், ஐ மீன் லைக் 36 years ஆயிடுச்சு. மேபி லைக் 2 to 3 years தான் இருப்பார். சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர். ஸோ டெஃபினெட்லி அவருக்கு நிறைய மார்க்கெட் வேல்யூ இருக்குது. பட் நீங்கள் ஒரு கிரிக்கெட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா ஜடேஜாவுக்கு வந்து ஓகே. பட் நீங்கள் எமோஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்த்தீங்கன்னா ஜடேஜா எத்தனை வருஷமாக இருக்காருன்னு சொல்லி யோசிப்பீங்க. ஸோ ஐ ஃபீல் இட்ஸ் வின் டு வின் டீல் ஃபார் சிஎஸ்கே தான். பிட்ரேன்னு சொல்ல மாட்டோம், அவர் மியூச்சுவலோட இருந்தால் தானே போக முடியும். ஸோ இஃப் ஹீஸ் லைக் நாட் இன்ட்ரெஸ்டட்னா ஹி வில் நாட் பி கோயிங் லீவிங் சிஎஸ்கே. ஆமாம் ஆமாம், தோனிக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக சொல்ல முடியாது. லைக் ஃபினிஷிங் ரோல்லாம் தோனி ஆடுவார். இவர் வந்து 1 down or 2 down ஆடுவார். ஸோ மேபி லைக் ஃபினிஷர் இப்போ நெக்ஸ்ட் ரூமர் போயிட்டு இருக்கு, மேக்ஸ்வெல் வந்து சைன் பண்ண போறாங்கன்னு சொல்லி இது போயிட்டு இருக்கு. ஸோ மேபி இது நடக்கலாம். அதெல்லாம் தோனி வந்து நெக்ஸ்ட் ஒரு 1 year, இந்த 1 year மட்டும் தான் ஆட போறாரு, அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆயிடுறாரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இட் வில் பி லைக் ஹார்ட் ஃபெல்ட் மூமெண்ட் தான் எல்லாருக்கும். பட் இட்ஸ் லைக் ஓகே, ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி நீ பெயின் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. லைக் யூ ஷுட் பி அண்டர்ஸ்டாண்டிங் இட் எவ்ரிதிங். ஸோ ஜடேஜா வந்து சிஎஸ்கே விட்டு ஆர்ஆர் காமிச்சிட்டாங்க, அதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? கொஞ்சம் ட்ராபேக் தான். பட் இருந்தாலும் நம்மகிட்ட நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ ஆர்ஆருக்கு வந்து அவர் கரெக்டான அந்த பொசிஷனுக்கு அவர் கரெக்டாக இருப்பார்னு ஃபீல் ஆகுது. சென்னையை விட அவருக்கு அங்கே பெஸ்ட்டாக இருப்பார். ஸோ சிஎஸ்கே வந்து ஜடேஜாவை பிட்ரே பண்ணிடுச்சு, துரோகம் பண்ணிடுச்சுன்னு சொல்லலாமா? சொல்லலாம். பட்டு கிரிக்கெட்டில் இதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய நம்ம இதே மாதிரி பார்த்துருக்கோம். ரோஹித் சர்மா மும்பை வந்து கேப்டன்சிலேருந்து எடுத்தாங்க. ஃப்ரான்ச்சைஸ்க்கு ஓகேனா ஓகே தான். ஸோ இப்போ நம்ம சிஎஸ்கேக்கு வந்து சஞ்சு சாம்சனை வந்து புதுசாக இப்போ செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து தோனியோட ரிப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பாரா? தோனிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்னா அது கண்டிப்பாக கிடையாது. பட்டு சரியான அசெட் தான் நமக்கு சென்னை. ஸோ இந்த 1 yearல தோனி வந்து ரிட்டையர் ஆக போகிறார், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தோனி இல்லைன்னா சென்னை இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குது. பட்டு எல்லா பிளேயர்ஸும் அந்தந்த டைமில் போய் தான் ஆகணும். சஞ்சு நல்ல அசெட் தான், நம்ம எடுத்துக்கலாம், கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்போ ஜடேஜா வந்து சிஎஸ்கே விட்டு ஆர்ஆர் காமிச்சிட்டாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ மக்கள் வந்து சொல்கிறாங்க ஜடேஜா இருந்தால் சிஎஸ்கே ஜெயிக்கலாம்ட்டு. பட் இதே மக்கள் தான் ஜடேஜா விக்கெட் விழுந்தால் தோனி உள்ளே வரணுங்காங்க. ஸோ அவர் எங்கே இருந்தாலும் அவரோட பொட்டன்ஷியல் அங்கே ரியலைஸ் ஆகுதுன்னா இட்ஸ் ஹாப்பி. பட் சிஎஸ்கே ஒரு நல்ல பிளேயர் லூஸ் பண்ண மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங். ஸோ சிஎஸ்கே வந்து ஜடேஜாவை பிட்ரே பண்ணிடுச்சுன்னு சொல்லலாமா? சொல்லலாம், சொல்லாமலும் இருக்கலாம். பட் அங்கேயும் உள்ள பாலிடிக்ஸ் இருக்குல்ல, வி கான் சே மச். எஸ். இப்போது சஞ்சு சாம்சன் வந்து சிஎஸ்கேல எடுத்திருக்காங்க. இப்போ 1 yearல தோனியோட ரிட்டையர்மெண்ட் இருக்கிறதுனால இவர் தோனிக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பாரா? தோனி யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஹீ இஸ் த ஒன், த கோட். ஸோ ஹீ இஸ் இர்ரிப்ளேசபிள். ஸோ அவரோட ரிட்டையர்மெண்ட் இந்த 1 yearல இருக்க போகுதுன்றதா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இருக்கிற வரைக்கும் அவங்களோட கேமை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு செரிஷ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அது அவரோட ஹெல்த் எல்லாம் பார்க்கணும்ல. ஸோ எஸ், தட்ஸ் இட். தேங்க்யூ. ஸோ ஜடேஜா வந்து சிஎஸ்கே விட்டு ஆர்ஆர் காமிச்சிட்டாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? ஜடேஜாவை சிஎஸ்கே விட்டு ஆர்ஆருக்கு அனுப்பினா ஜடேஜா சிஎஸ்கே இஸ் அ குட் பிளேயர். ஆனால் டோனின்ற இடத்துக்கு அவரால் டோனின்ற இடத்தை ப்ளே பண்ண முடியுமான்றது டவுட் தான். அதனால் மேபி அது ஓகே இருக்கும். ஆனால் இப்போது சஞ்சு சாம்சனை வந்து சிஎஸ்கேக்கு எடுத்திருக்காங்கல்ல, இப்போ தோனி வேறு அடுத்த 1 yearல ரிட்டையர் ஆக போகிறதுனால சஞ்சு சாம்சன் வந்து தோனியோட ரிப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பாங்களா? ஆஃப்கோர்ஸ் நல்ல சாய்ஸ் அது. ஏன்னா சஞ்சு சாம்சன் வந்து மோஸ்ட் அண்டர் ரேட்டட் சோஃபா. அதனால் சஞ்சு சாம்சன் மேபி நல்ல ரிப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கலாம் சிஎஸ்கேக்கு. இப்போது சிஎஸ்கே வந்து ஜடேஜாவை பிட்ரே பண்ணிடுச்சுன்னு சொல்லலாமா? இட்ஸ் அ கேம், அதில் பிட்ரையல் இல்லாமல்னு சொல்லு. அப்படி பார்க்க போனால் நாங்கள் சுரேஷ் ரெய்னா போனதுலேருந்துலாம் சொல்லணும். அது இது பிட்ரையலாக எல்லாம் இருக்கையில் அது இட்ஸ் அ கேம். மேபி ஜடேஜா விட்டு சஞ்சு சாம்சன் எடுத்தது நல்ல சாய்ஸ். இப்போ இந்த 1 yearல தோனி வந்து ரிட்டையர் ஆகிடுவார், அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? இட்ஸ் டைம் நோ, அவர் டைமுக்கு ரிட்டையர் ஆகத்தானே வேணும். ஸோ இப்போது ஜடேஜா வந்து சிஎஸ்கே விட்டு ஆர்ஆர் காமிச்சிட்டாங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? நோ கமெண்ட்ஸ், ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. இதுக்கப்புறம் முன்னாடி இந்த சிஎஸ்கே ஃபேன் பேசி பேருக்கு மாதிரி டவுட் தான் கண்டிப்பாக. சிஎஸ்கே வந்து ஜடேஜாவை பிட்ரே பண்ணிடுச்சுன்னு சொல்லலாமா? ட்ரெயின்ற மாதிரி இல்லை, அது என்ன சொல்கிறது, அது அவங்க கையில் தான் இருக்குது. அண்ட் இதே மாதிரி சஞ்சு சாம்சனை வந்து சிஎஸ்கேக்கு இப்போ கூப்பிட்ருக்காங்க. அண்ட் சஞ்சு சாம்சன் வந்து இப்போ தோனியோட ரிட்டையர்மெண்ட் இந்த இயரில் இருக்கிறதுனால கரெக்டாக அவர் தோனிக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பாரா? நோ வே, 101% நோ வே. ஸோ தோனி இந்த 1 yearல ரிட்டையர் ஆக போகிறாரு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
சிஎஸ்கேனா தோனிக்கு மட்டும் தான் நான் பார்ப்பேன். பட் மை ஒப்பீனியன், தோனிக்கு மட்டும் தான் சிஎஸ்கே பார்த்துட்டு இருந்தேன். கிரிக்கெட்ன்றது ஐபிஎல் பார்த்துட்டு இருந்தேன். நாட் அ பிக் கிரிக்கெட் ஃபேன், பட் சிஎஸ்கேன்ற தோனியில் பார்த்துட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் அப்கமிங் டேஸில் அது கொஞ்சம் ஒரு கதை மாதிரி அவரோட பிளேஸை வந்து யாரால ரிப்ளேஸ் பண்ண முடியும், அவர் பண்ணவே முடியாதா? ஒன் ஒன்லி. நம்ம தலைவர் இப்படிலாம் ஆறுது என்னால் பார்க்க முடியுது. உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆள் உங்க முன்னாடியே வந்து மற்றவங்க இப்படி பண்றாங்கன்னா அவர் கண்டுக்காம போயிடாரு. ஆனால் நம்மளால அப்படி இருக்க முடியாது. ஸோ அந்த ஒரு கோவத்தோட வெளிப்பாடு தான் நான் வீடியோ போட்டேன், நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அந்த மாதிரி போயிடியா, நீ பெரியவரியா, வயசு ஆயிடுச்சு, ஏயா இவனுக்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது. ஆனா நான் இந்த வருஷம் ஒரு ஈகோட உட்காந்துட்டு இருக்கேன். தலைவா 2026 நீ வந்து ஆடு, நீ என்ன பண்ணுவியோ, ஏது பண்ணுவியோ, என்ன எக்ஸசைஸ் பண்ணுவியோ, என்ன டயட் ஃபாலோ பண்ணுவியோ, நீ கப் அடிக்கிற எம்எஸ்டி பார்ட் 2 ஸ்டோரி நம்ம கதை எழுதுறோம். ஓகே, கிளைமேக்ஸ்க்கு இல்லை அதான் எம்எஸ்டியை மட்டும் ரொம்ப தூரம் பண்ணுறாங்களா? அந்த வன்மம் எங்கேருந்து உருவாகுது? நம்ம ஆட்களே சிஎஸ்கே ஃபேன்ஸு சம்டைம்ஸ் டக்குன்னு ட்ரிகர் ஆயிடுறாங்களோ? அதே தான் சார் நானும் சொல்கிறேன். நானே அதில் ஒன் ஆஃப் த கல்பிட் தான் சார். நானே ட்ரிகர் ஆகிருந்தாலும் தான் இந்த மாதிரி வீடியோலாம் போட்டேன் நெகட்டிவாக. ஏன்னா இந்த ஆள் ஈஸியாக கப் வாங்கி கொடுத்துட்டார்ல இல்லை. இப்போ மற்றவங்களாம் என்ன பார்ப்பான், வரும் இப்போ எம்ஐயே எடுத்துக்கங்க, 5 வருஷத்துக்கு கப்பே கிடையாது, லாஸ்ட் 5 வருஷம் கப்பே வாங்கலை. இவன் மட்டும் எப்படா கப் வாங்கிறான், அதுவும் கேவலமா தோக்குறான். முடிச்சுப்பா சிஎஸ்கேல அவ்வளவுதான் தொடச்சி விட்டுறாங்க, அடுத்த வருஷம் வந்து கப் அடிக்கிறான் சொல்லிட்டு அடிக்கிறார் சார். நான் அடுத்த வருஷம் கம்பேக் ஸ்ட்ராங்கா வருவேன், அதனால தான் சிஎஸ்கே எல்லாருக்கும் தெரியும்னு சொல்லுவார். அந்த வேர்டு வந்து கப் அடிக்கிறார். ஸ்கிரிப்டே இருந்தால் கூட கரெக்டாக பண்ண முடியாது சார், இந்த ஆள் பண்ணிடுறாரு சார். அப்போ என்ன ஆப்வியஸாக வரும், நமக்கு கிடைக்காத ஒன்று அவர் கிடைக்குதுன்றத கோபம் தான். கண்டிப்பாக இதை நான் தப்பா எடுத்துக்காதீங்க ஆர்சி ஃபேன்ஸ். இது வந்து கண்டிப்பாக நான் சிஎஸ்கே ஃபேன் வந்து நீ ஆர்சிபி வந்து 5 வருஷம் கப் அடிச்சிருந்தாலும் எம்ஐ கப் அடிச்சிருந்தாலும் நான் கோவம் தான் பட்டிருப்பேன். இது வந்து வரதான். பட் அது இன்னைக்கு என்னவா மாறிச்சுன்னா அந்த வன்மம். இப்போ நான் வந்து சிஎஸ்கே பற்றி ஃபேமஸ் ப்ரௌடாக பேசினா பேட் கமெண்ட் எனக்கு அவ்வளோ இன்பாக்ஸில் வந்து பாருங்க, அவ்வளோ பேட் கமெண்ட், ரொம்ப அசிங்கமாக. ஏன்னா உளவியல் ரீதியாக தாக்கிடுறான். நீ இன்னொரு வீடியோ போய் பேசக்கூடாது, நான் பேசினா அசிங்கம் பேசுவேன். நான் எப்படி ரிப்ளை பண்ணுவேன், சரி தம்பி விடு, ஏன்னா எனக்கு கெட்ட வார்த்தையும் பேச வராது. எப்படி பேச முடியுதா, எனக்கு அப்படி வராது, எனக்கு அவ்வளோதான். ஸோ என்னை வந்து திட்டவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸாக தான் இருக்காங்க. அவங்களுக்கும் நம்ம வந்து தப்பு சொல்ல முடியாது. அவனுக்கு வந்து இன்னும் புரியல அந்த மெச்சூரிட்டி. ஏன்னா சோசியல் மீடியா அவன் கையில் இருக்குது. ஓகேங்களா, நமக்கு சொல்லி புரிய வச்ச வாத்தியார் இருந்தார், இங்கே இல்லை அந்த மாதிரி. இன்றைக்கி வாத்தியார்லாம் அடிக்கவே முடியாத சுச்சுவேஷன். ஸோ நம்ம என்ன பண்ண முடியும், ட்ரால்ஸ் தான். என் பேச்சு என் மீம் எடுத்து நீ தோனி நீயே ட்ரால் பண்ணியிருக்கணும் ஒரு கண்டென்ட்டை போட்டு ஃபேஸ் பண்ணி போடுறான். மனுஷன் எப்படி சார் ஒரே மாதிரி எப்படி சார் இருக்க முடியும்? கோபத்தையே வெளிக்காட்ட முடியாது. நானும் மனுஷன் தானே. தோனி நான் ட்ரால் பண்ணிட்டு சொல்லிட்டு நீ வந்து ஓஜி ஃபேனே கிடையாது சொல்லிட்டு ஏன் எங்கள் சிஎஸ்கே ஃபேனே ஒரு 4 பேர் கால் பண்ணுறாங்க, உடனே 40 பேர் கால் பண்ணி அதெல்லாம் கோபம் வரும் தலைவா. நீ பண்ணது கரெக்ட், எனக்கே கூட கோபம் வந்துச்சு. நீ வீடியோவை போட்டுட்டேன், நான் போட முடியல. ஆனால் கொஞ்ச நேரம் முத்து ரியலைஸ் பண்ணியிருப்பேன். நான் சொன்னல அசிங்கப்பட்டா தோனி அவமானப்பட்டா தோனி சொன்னவரே கண்டிப்பாக வீட்டுக்கு போய், ஏன்னா அந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகிடுச்சு. அவர் துவச்சு பண்ணல, நம்ம தலைவர் நம்மளே போய் பேசிட்டுமேன்றது. ஓகேங்களா, ஸோ அந்த ஒரு வீடியோ பேசிட்டு நானே இன்னைக்கு சிஎஸ்கே எப்படி தவிக்குது ஃபார்மில் இல்லாமல் எப்போ எழுந்து போகணும் அந்த மாதிரி நான் தவிச்சிட்டு இருக்கேன். இல்லை ஆனால் அன்னைக்கு பேசுனது வந்து இப்போ ரீசெண்டாக வைரல் ஆனது வந்து எதனால இவ்வளோ வைரல் ஆச்சு? இந்த கண்டா வர சொல்லுங்க அந்த பாட்டை போட்டுட்டு அதோட மேர்ஜ் பண்ணி அது அடுத்த கட்டத்தை கொண்டு போயிட்டாங்க. இவனை தவிர எவனுமே சிஎஸ்கே ஃபேனாக இருக்க முடியாது அப்படின்ற ரேஞ்சுக்கு அவ்வளோ தூரம் கொண்டா. 2010 இப்போ 3 விமர்சனம் வைக்கிறாங்க என் மேலே. என்னன்னா தோனி அதுக்கு முன்னாடி போய் பிச் கண்டிஷன் வந்து ஆடி இருக்காரு. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, இந்தியாவில் நடக்கிற ஐபிஎல்லுக்கு யார் வந்து ஹெட், பிசிசிஐ. ஆனால் சவுத் ஆப்பிரிக்கா நடக்கிறதுக்கு 3 பேர், பிசிசிஐ, சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா. கிரிக்கெட் ஆஸ்திரேலியா, கிரிக்கெட் சவுத் ஆப்பிரிக்கா, பிசிசி. அப்போ பிச்சு எப்படி செட் பண்ணணும் நமக்கு எப்படி தெரியும்? அதான் ஸ்பின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண பத்ரிநாத் சொல்றது சீம் பிச்சா இருந்துச்சுன்றார். ஓகேங்களா, அதை ஒன்று வச்சு தான் நான் சொன்னேன். பிச்சை புரிஞ்சிக்க கஷ்டப்பட்டாங்க. ஸோ என்ன மண்ணு ஏதுன்னே தெரியாது போய் ஆடினாங்க. ஓகேங்களா, ரெண்டாவது இப்போ ஒரு பேன் பேஜில் போடுறாங்க, இவர் சொன்ன ஸ்டாட்டிக்ஸே தப்பு, ஆரன் ஃபிட்ச் விக்டோரியா கேப்டன் கிடையாது அப்படின்னா. ஆமாம் இல்லை, அந்த ஃப்ளோவில் சொல்கிறேன்னா நான் சொன்னதே பெரிய விஷயம். ஆமாம், ஆனால் பிளேயிங் லெவலில் இருந்தார் டேவிட் ஜேக்கப்ஸ் தான் கேப்டன். ஓகேங்களா, ஸோ இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து 132 டிஃபெண்ட் பண்ணல, சேஸ் தான் பண்ணீங்க. ஆப்வியஸாக என்ன நடந்திருக்குன்னா லீஜில் வந்து நாங்கள் டிஃபெண்ட் பண்ணியிருக்கோம் 136. அதே டீம் கூட நாங்கள் சேஸ் தான் பண்ணியிருக்கோம். அப்போ 128 தான் அடிக்க விட்டு சேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, பட் இந்த காலத்தில் நான் ஏற்றுப்பேன். நீ எதன் அடிப்படையில் அன்னைக்கு ஆன டீம்லாம் மொக்க டீம் சொல்கிறேன்? அது எப்படி சொல்லலாம்? அவனும் நியூசிலாந்தில் ஐபிஎல் மாதிரி ஒரு லீஜ். இன்னைக்கு ஐபிஎல் ஃபேமஸ், அன்றைக்கும் ஐபிஎல் ஃபேமஸ். பட் அவங்களுக்கு தெரியல, அவன்கிட்ட அந்த ஃபண்ட் இல்லை. பட் அவனும் ஒரு லீச் ஆகிட்டு தான் வந்திருப்பான். அந்த மாதிரி ஆஸ்திரேலியா டீம் எல்லாமே வந்திருப்பாங்க சார். ஜெயவர்தனே, ரங்கானா ஹெராத்து, திசாரா பெராரா, அஜந்தா, மெண்டிஸ் போவெல்லாம் ஷேவாக்காலே ஆட முடியல. அவெல்லாம் மொக்க பிளான் சொல்லிட்டு இருக்காங்க சார். அது ஒரு டீமா ஸ்ரீலங்கா டீமு? அப்போ எப்படி ஏற்றுக்க முடியும்? சரி, நான் வந்து இதை திரும்ப நான் ட்ரால் பண்ண சொல்லுவாங்க, ஆன டீம்லாம் மொக்க டீம் தானே. அன்னைக்கு நீங்கள் ஏன் கப் அடிக்கலாம் கேட்டேன். ஆர்சிபி ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட் தான் சார். நான் இதனால தான் சார் பிரச்சனையே இங்கே. அக்செப்ட் பண்ணணும். எனக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ். ப்ரோ இப்படிலாம் நடந்திருக்கா ரியலைஸ் பண்ணி, ஆமாம் ப்ரோ நடந்துச்சு ப்ரோ, நீங்கள் இருந்தீங்க, நாம தான் செமிஃபைனல். நான் ஒரு இடத்துல கூட செமிஃபைனல் நான் உங்களுக்கு தோக்கடிச்சுன்னு சொல்கிறது தெரியுமா? அது ரெயின் அவ்வளோ அடி அடிப்பார். 94 அடிப்பேன். ஆமாம் ஆமாம், ஓகேங்களா, 85 சம்திங். நான் சொல்லாமல் வாரியஸை விட்டு திரும்ப வாரிசு கிட்ட தான் வருவேன்.
நீங்கள் குறுக்க மறுக்க ஓடிட்டு நான் ட்ரால் பண்ணுறேன் நான் எங்கே ட்ரால் பண்ணுறேன். அது எப்படி மொக்க டீம் நீ சொல்லுவேன்? சென்னை ஜெயிச்சாவே மொக்க டீமா? இதெல்லாம் தப்பு தானே. ஸோ ஒரு டீம் வர்றப்ப அக்செப்ட் பண்ணிக்கணும். அகைன் என்ன சொல்கிறாங்க, நீயே அகைன் இப்போ 11ல் வந்து அகைன் மும்பை ஜெயிக்கிறான், அது இந்தியாவில் இருந்தது. 13லேயும் மும்பை தான் ஜெயிக்கிறான், அதுவும் இந்தியாவில் இருந்தது. 12ல் சிட்னி சிக்ஸர்ஸ் ஜெயிப்போம், எங்கே சவுத் ஆஃப்ரிக்கா இருந்தோம். ஓகேங்களா. 14ல் அகைன் சென்னை ஜெயிக்கும். அந்த 14ல் ஐபிஎல் ஃபைனலில் கேகேஆரோட தோற்று ரிவெஞ்சும் அவங்க கூட எடுத்திருப்போம், எங்கே சாம்பியன்ஸ் லீக்கில். உடனே எம்ஏ ஃபேன்ஸ் வராங்க, நீங்கள் வந்து எங்களை பற்றி பேசுகிறேன், நான் கூட சிஎல் அடித்தேன். நான் சொல்கிறது சவுத் ஆஃப்ரிக்கா கதை. இன்னைக்காவது நான் வந்து மும்பை வந்து மட்டமான டீம் சொல்ல போகிறேன்னா, நான் மட்டமான டீம் வந்து நீ 5 கப் அடிச்சிருப்பியா சார்? இந்த அம்பையரு ஃபிக்ஸிங் இதெல்லாம் நான் கூட சொல்லுவேன், ஃபன்னு, சும்மா இவனை வெறுப்பேற்றலாம் சொல்கிறது தான். அதெல்லாம் கிடையாது சார், அதெல்லாம் வந்து இறக்காது. பார்த்தீங்களா, அவெல்லாம் ஒரு டீம். இப்போ ஒரு ரெண்டில் சிஎஸ்கே ஃபைனல் தோத்துச்சு, நான் என்ன பண்ண முடியும்? என் மனசு தேர்த்தனா ஃபிக்ஸிங்கடா சொல்லி தான் ஆகணும், சும்மா அந்த டைமிங் சொல்கிறது. பட் எல்லா கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு தெரியும் அதெல்லாம் சும்மா கதை. மும்பைடா அம்பானிடா பணமே கொடுத்தாலும் பிசிசிலாம் அதெல்லாம் எடுப்படாது, ரியல் கிரிக்கெட் தான் எடுப்படும். ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் சும்மா கதை. ஸோ அடிச்சது அப்படி தான், இவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு. அந்த ஒரு அது ஒன்று பேசி நான் ட்ரெண்டாக நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. இல்லை எனக்கு நேரில் நாங்கள் இல்லை, ஆனால் வீடியோவில் தான் பார்த்தோம். நேரில் அது அந்த ஹிஸ்ட்ரி மட்டும் நாங்கள் கேட்கலாமா? அதை நீங்கள் சொன்னது மட்டும் இங்கே பார்க்கலாமா நாங்கள்? ஸோ 2010ல் என் தலைவன் சவுத் ஆஃப்ரிக்கா போகிறான், என்ன மண்ணு ஏதுன்னே தெரியாது. ஸோ யாரு கூட ஆடுறான்? நியூசிலாந்து சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட் கூட ஆடுறான். இதெல்லாம் வந்து இதே சாம்பியன்ஷிப் டீம். சில சர்க்குரிகளுக்குலாம் இந்த தற்குறின்ற வார்த்தை பிரச்சனை இதெல்லாம் புரியாது. ஓகேங்களா. ஸோ அங்கே வந்து ஃபர்ஸ்ட் டீம் யார் அடிக்கிறோம்? சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட் அடிக்கிறோம், அவன் நியூசிலாந்து டீம். அடிச்ச உடனே செகண்ட் டீம் யார் அடிக்கிறோம்னா வயாபா அடிக்கிறோம். வயாபா யார்? ஜெயவர்தனே டீம். ஸோ ஸ்ரீலங்கன் டீம், அதையும் அடிக்கிறோம். தேர்டு வந்து விக்டோரியா. ஸோ டஃப்பான சேஸாக இருந்துச்சு, நம்ம அடித்தோம். அவன் 164 நம்ம அடிச்சு அவன் ட்ராப் பண்ணால் சூப்பர் ஓவரில் போய் தோற்றோம். அஸ்வின் போடுவார், அப்படியே ட்ராப் பண்ணி தோற்றுருவோம். ஸோ ஃபோர்த் வந்து அகைன் சவுத் வாரியர்ஸ். ஸோ வாரியர்ஸ் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவோட சொந்த மண், அவன் தோத்துட்டு அதுவும் 132 கூட நம்ம வந்து அடிக்க முடியுதுன்றப்ப அவன் என்ன யோசிப்பான், இது ஏன் மண்? ஆப்வியஸாக அந்த ஃபோர்ஸ் மேட்ச்சில் அவர் சொல்லியிருப்பார், நான் அகைன் வந்து கம்பேக் கொடுத்து நான் அடிப்பேன்னு சொன்னார். உண்மையிலேயே சவுத் ஆஸ்திரேலியா அன்னைக்கு ஃபார்ம், வெயிட் ஃபார்ம். ஸோ அவனை போய் அவன் அடிச்சுட்டு திரும்ப உள்ளே வரான். சார் நம்ம ஆர்சிபி அடிக்கிறோம், அடிச்சுட்டு நம்ம போயிட்டு ஃபைனல் நிற்கிறோம். ஸோ அன்னைக்கு நம்ம அவன் அடிக்க விட்டது 128. அஸ்வின் சுற்றி அடிப்பார், முரளிதரன்லாம் நல்லா பயங்கரமான ஸ்பின் பவுலிங் போட்டு 128 போட்டு நம்ம சேஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ அங்கே போய் கப் அடித்தா என் தலைவன். ஓகேங்களா. அப்படி போட்டு அது போட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு சுத்திட்டு பாருங்க, அது வந்து எலிவேட் ஆயிடுச்சு. ஓகே. சவுத் ஆஃப்ரிக்கா உள்ளூர் கப்பு இல்லை வெளியூர் கப்பே அடிச்சா என் தலைவன். அதோ ஒரு ஃப்ளோவில் வர்றது. நம்ம வந்து இந்த மனப்பாடம் பண்ணி தான் வரப்போகுது. மனப்பாடம் பண்ணுறோம், இவன் சும்மா ரெடி பண்ணி தானே வந்திருக்காருலாம் கண்டுபிடிச்சிடலாம், ஸ்கிரிப்ட்லாம். ஓகே. ஃப்ளோவில் வந்து பாருங்க, அந்த ஃப்ளோவே என்னால் சொல்ல முடியல, நான் பண்ணி வச்சிருந்தா எனக்கு கரெக்டாக வரும். ஓகேங்களா. இங்கே எங்கே எலிவேட் ஆயிடுச்சுன்னா, இங்கே பாருங்க, தலைவர் பண்ண ஒரே தப்பு, இவனுங்கெல்லாம் 3 வருஷம் ஒரு கப்பு, 4 வருஷத்துக்கு கப்பு, 3 வருஷத்துக்கு ஒரு கப்பு, 3 வருஷத்துக்கு கப்பு ஈஸியாக எடுத்து காட்டிட்டதுனால அடடே கப்பு ஆகுது ஈஸி தான் போல அப்படின்னு நினைச்சிட்டானுங்க. அதானே உண்மை, ரியாலிட்டி அதானே. நம்ம அவ்வளோ ஈஸியாக நிறைய கப்பு வாங்கிடுவோம். தோப்போம் கம்பேக் கொடுத்து கப்பு வைப்போம், தோப்போம் கம்பேக் கொடுத்து கப்பு வாங்குவோம். அந்த மைண்ட் செட்டில் கப்பு வாங்குறது ஈஸி நம்ம நினச்சிக்கிட்டோம். பட் கப்பு வாங்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது.